இரும்பு கரம் கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றீங்க. உங்க இரும்பு கரம் என்ன இருட்டு கடையில அல்வா சாப்பிட்றக்கா போயிருக்கு? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என இளம்பெண் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் மேகலா. பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் எங்கே இருக்குது? அது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கோயம்புத்தூரில் ஆட்டோவில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு போகும்போது ஆட்டோ டிரைவர்னாலேயே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓடுற ட்ரெயினில் கன்சீவாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத கூட பார்க்காம அந்த பொண்ணை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி ட்ரெயினில் வந்து தள்ளி விட்டுருக்காங்க. திருச்சி, கிருஷ்ணகிரி இப்படியெல்லாம் எடுத்துட்டோம்னா கூட 13 வயசு ஒரு பொண்ணை ஆஸ்திரேலியானாலே வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் இப்படி போயிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிற ஒரு அக்கா, விஓ அக்காவுக்கு மேலே வந்து சாணியை கரைச்சி அவங்க மேலே ஊற்றிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வேற எம்எல்ஏ அவர்களே வந்து தொலைபேசியில் மிரட்டல் விடுத்ததாக கூட ஒரு ஆடியோலாம் நம்ம கேட்டுட்டு வரோம். இந்த மாதிரி பெண்களுக்கு சுத்தமாகவே பாதுகாப்பு இல்லை. கேட்டால் தமிழகம் அமைதி பூங்கா இல்லைன்னு எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாதுன்னு பேசுவீங்க. இரும்பு கரம் கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்கிறீங்க. உங்கள் இரும்பு கரம் என்ன இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்றக்கா போயிருக்கு? இல்லை எனக்கு தெரியல. எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு 144 தடை உத்தரவு போட்டு சாமி கும்பிட போகிறவங்களையும் அறவழியில் போராட்டம் பண்ணுறவங்களையும் அடக்குமுறை பண்ணி ஒரு அராஜகமான அரசாங்கமாக நடத்திட்டு இருக்கீங்க திராவிட மாடலுக்கு கீழே. எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஏன்னா 144 தடை உத்தரவு வந்து அங்கே மதுரையில் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. இங்கேயே நிறைய இடத்துல செக் போஸ்ட். நம்மளுக்கே திடீர்னு அடுத்த நாள் ரோட்டில் போகும்போது எதுக்கடா முக்கு செக் போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க, தீவிரவாதி யாராச்சும் ஊடுருவிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அந்த பாதுகாப்பு தீவிரவாதிக்கெல்லாம் கிடையாதுங்க, ஹிந்துஸுக்கு தான். ஏன்னா இங்கேருந்து அவங்க அங்கே போய் போராட்டம் பண்ணிடுவாங்க, அறவழியா போராட்டம் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவாங்கறதுனால இங்கேருந்து நம்ம வெளியில் போகிறக்கு முன்னாடி தூக்கிட்டு போய் நம்மளை வந்து மண்டபத்தில் வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தமிழக முதல்வர் அவர்களே மத நல்லிணக்கம் இருக்கணும் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கணும். சேகர் பாபு ஐயா, நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்களே, மத நல்லிணக்கத்தை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுங்க. ஹிந்துஸுக்கு மட்டும் எதிராக ஏன் மத நல்லிணக்கம் கொடுக்கணும்? ஹிந்துஸ் மட்டும் வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், கோயிலை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், கோயிலை உண்டியல் காசை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனால் மற்ற மதத்தினர் எல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. இருக்கட்டும், அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும், எங்களையும் ஹாப்பியாக இருக்க விடுங்க. திருப்பரங்குன்றம் முருகனுக்கே. திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லைங்க, மொத்த பிரபஞ்சமும் முருகனுக்கு தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவர்களே, என்னோட தாழ்மையான வேண்டுகோள், பெண்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பு கொடுங்க. அவங்கவுங்க போய் அவங்கவுங்க சாமியை கும்பிட்றாங்கன்னா நிம்மதியாக சாமி கும்பிட விடுங்க. சாமி கும்பிட போகிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஆனால் சாமியே கும்பிடாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.